தமிழக ஜமாஅத் உலமாவுடைய தலைமையகத்திலே இந்த கேப்புதூர் வட்டார நமது ஜமாஅத் உலமாவுடைய சார்பாக நமது தேசிய கொடியேற்றி இந்திய சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல தருணத்திலே 2 வார்த்தைகள். முழு இந்திய மக்களுக்கும் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, இந்த இந்திய அகண்ட பாரதத்தை ஒன்று சேர்த்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்தியா என்ற ஒன்றை ஒருங்கிணைத்தவர்கள் முஸ்லிம்கள். இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு என்ற கொள்கையோடு நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று இந்த தாய் திருநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழு சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறோம். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இந்த தேசிய கொடியை ஏற்றி நாங்கள் இங்கே ஒன்றிணைந்திருக்கிறோம். முஸ்லிம்களிடத்திலே நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி உயிர் நீத்தவர்கள் முஸ்லிம்கள் நிறைய பேர் தங்களுடைய பொருளாதாரம், பிள்ளைகள், தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து இறுதியாக தங்களுடைய உயிர்களையும் கொடுத்திருக்கிறார்கள். தேசிய கொடியிலே பூக்கள் வைத்து ஏற்றப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ பெண்கள் இந்த சுதந்திரத்திற்காக விதவைகளாக ஆகியிருக்கிறார்கள் என்பதை நினைவு கூறும் விதமாகத்தான் அந்த பூக்கள் அவர்களுடைய தலையிலிருந்து உதிர்ந்தது. கணவன் இறந்ததினால் எங்களுடைய தேசிய கொடியிலிருந்து ஒவ்வொரு வருடமும் இந்த பூக்கள் உதிர்வது பலர்கள் விதவைகளாக ஆகியிருக்கிறார்கள் என்பதை நினைவு கூறும் விதமாகத்தான் தேசிய கொடியிலே பூக்கள் வைத்து ஏற்றப்பட்டு அது உதிர்த்து விடப்படுகிறது. நாங்கள் முஸ்லிம்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை, ஒவ்வொரு இந்த சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் நீங்கள் நம்மளுடைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா, யாசீன் ஓதி, குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி அந்த சுஹதாக்களுக்கு நாம் ஈசால் சவாப் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முஸ்லிம் சமுதாயத்திற்கு நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அல்-ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன்.